என் பேர் கல்யாண சுந்தரம். 35 வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலை. திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்து 2 வருஷம் ஆகுது. கொரியர் ஆஃபீஸில் 2 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அதே 2 வருஷமாக மேட்ரிமோனியில் என் கல்யாணத்துக்கு பொண்ணும் பார்த்துட்ருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் துன்பம் வந்து வந்து போகும். எல்லாரும் துன்பத்தை மறந்து நிம்மதியாக இருக்காங்கன்னா அது அவங்க தூங்குகிற நேரம் மட்டும்தான். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த தூக்கமே துன்பமாக மாறிடுச்சு. ஐயா ராசா, இந்த ஆத்தா ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டியா? 4 நாளைக்கு ஒரு தடவை போன் போடுவேன். போன வாரம் போனே போடல. உனக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லு, ஆத்தா ஒரு 8 அங்க வரட்டா? நான் எங்க வர்றது? கண்ணு ரெண்டும் அவிஞ்சு போச்சு. இந்த வீரம்மாதே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா. அந்த எடுவட்ட டாக்டரு மாசம் 4000க்கு மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். ராசா, எனக்கு கண்ணெல்லாம் வேணாம். இந்த கண்ணு அவியறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கியா? ஆத்தா குருடியா இருக்கா? எங்க
இங்க நம்ம பொண்டாட்டி வந்து இவளுக்கு ஊழியம் பண்ணணுமோன்னு நினைக்காத. ஆத்தா நீ நல்லா வாழ்றத எட்ட நின்னு பாப்பேன். உனக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்காத. சொல்லிவிட்டேன். சரி வைக்கிறேன். இந்தாடி வீரம்மா, இந்த போனை ஆஃப் பண்ணுடி. சார், மேட்ரிமோனியல் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் ப்ரோஃபைலுக்கு நிறைய மணப்பெண் வீட்டார்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்கள நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீமியம் பிளானில் 6000 rupees பே பண்ணி ரெஜிஸ்டர். ஃபோன் பண்ணா போன எடுக்க மாட்டியாடா? உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? ஏதாவது பேசுறா? சரி, நீ வாயை திறக்க மாட்டேன். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறப்பா. நேற்று உன் வீட்டுக்கு போயிருந்தேன்டா. உன் ஆத்தாளை பார்த்தேன். அதுக்கு என்ன சுத்தமா அடையாளம் தெரியலடா. அந்த அளவுக்கு கண்ணு தெரியாம கிடக்குது. நீ வாட்டுக்கு வேலை வேலைன்னு சென்னையில சுத்திட்டு தெரியுற. அது உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஒழுங்கா காசு பணத்தை சேர்த்துட்டு வந்து அது கண்ணா ஆபரேஷன் பண்ற வழியை பாடுறா மாப்பிள்ள. இப்படியே விட்டா ரொம்ப கஷ்டம்டா மாப்பிள்ள. சொல்லிவிட்டேன். பாவம்டா அது. பாடுறாரே.